போல தெரியுது, நம்மள ஆடுற அப்படி நம்மள போல தெரியுது. உங்க மனசுக்குள்ள அந்த வார்த்தை ஓடிட்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்காகவே பேசுறாரு. கண்டிப்பாக சீக்கிரமாய் ஒரு நாள் வரும். கர்த்தர் சீக்கிரமாய் உங்களை கர்த்தர் அலங்கரிப்பார். சிலருக்கு வருகிற ஆண்டே நடைபெறும். நீங்க நிறைய பேர் சாட்சி சொல்லுவீர்கள். 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 நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பைபிள் காலேஜுக்கு போறதுக்கு யாரோடையுமே நான் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. எங்க அம்மா அப்பாட்ட கூட நான் டிஸ்கஸ் பண்ணல. நான் இந்த மாதிரி பைபிள் காலேஜுக்கு போறேன்னு கூட எங்க அம்மா அப்பாட்ட பர்மிஷன்லாம் கேட்கல. இந்த நாள் வருது நான் கிளம்பிடுவேன் மட்டும் தான் சொன்னேன். ஏன் அப்படின்னா எனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. என் பாஸ்டர் மூலமா ஆண்டவர் பேசியிருக்காரு, கண்டிப்பா நம்ம ஊழியத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். எதை குறிச்சும் யோசிக்கல. நாளைக்கு என்ன நடக்கும், எப்படி போவோம், எதையுமே யோசிக்கல. பெட்டியை தூக்கு கிளம்பு, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம். அம்மா அப்பாவே எதிர்த்து பரவாயில்ல நீங்க ஹெல்ப் பண்ணா பண்ணுங்க, இல்லைன்னா பரவாயில்ல அப்படிதான் காலடி எடுத்து வச்சேன். ஆனா நான் ஊழியத்துக்கு ஃபிட்னஸ் ஆனவனா அப்படின்னு எங்க பாஸ்டர்கிட்ட கேட்கல, எங்க அம்மா அப்பாட்ட கேட்கல, ஆண்டவர்கிட்ட கூட கேட்கல. ஆனா என் ஃப்ரெண்டுகிட்ட நான் கேட்டேன். என்னுடைய டியர் ஃப்ரெண்டு, ரொம்ப நெருக்கமான நண்பன், எல்லாத்தையுமே அவன் கூட ஷேர் பண்றேன். அவனும் நானும் ஷேர் பண்ணாதது எதுவுமே கிடையாது. அவனை பார்த்து ஒன்று கேட்குறேன், எனக்கு ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சிருக்காரா இல்லையான்னு ஒரு சந்தேகமா இருக்குடா. அதனால ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரா, நான் ஃபிட் ஆவேனா, நான் போய் ஊழியம் செய்வேனா, எனக்கு ஒன்றுமே இல்லையே, என்ன பண்ணுறது, எனக்கு ஏதாவது கவுன்சிலிங் கூட அப்படின்னு சொல்லும்போது அவன் சொன்னான், சரி நான் ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் வைக்கிறேன், இந்த டெஸ்ட்டில் மட்டும் நீ பாஸ் பண்ணிட்டேன்னா நீ இந்த ஊழியத்துக்கு ஃபிட்டா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னான். சரி வைடா, கண்டிப்பாக நான் அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆயிடுவேன். அப்போ அவன் வேணும் ஒன்றும் இல்லை, ஒரு பேனாவும் சொல்லிக்க நினைக்கிறேன், பேனாவும் பேப்பரும் எடுத்து இங்கிலீஷில் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு எழுதி இதை வாசிடா அப்படின்னு சொன்னான். நானும் என்னென்னமோ எழுத்து கூட்டி கூட்டி வாசித்து பார்க்குறேன். எனக்கு இங்கிலீஷில் உள்ள 24 எழுத்தும் தெரியும், ABCDலேருந்து Z வரைக்கும் தெரியும். ஆனால் THE இல்லை இது தெரியும். இந்த மாதிரி ஏதாவது 2-3 வேர்டு தெரியுமே தவிர மற்ற மாதிரி எந்த வேர்டுமே தெரியாது. நானும் எழுத்து கூட்டி கூட்டி பிரைஸ் தி லார்ட் வாசிக்கிறேன், என்னால் வாசிக்கவே முடியல. அவன் ட்ரை பண்ணிட்டு ஒரு 2-3 நிமிஷம் தாண்டி சரி டைம் போடுவோமா, முடிக்க போகிறோம் இந்த கேமை 2-3 நிமிஷத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி டைம் போட்டு நான் ஃபெயில் ஆகிட்டேன். அவன் என்னை பார்த்து என்ன சொன்னான் அப்படின்னு சொன்னா, டே ஏண்டா பிரைஸ் தி லார்ட்னு இதில் எழுதியிருக்குது, இந்த பிரைஸ் தி லார்ட்ன்றது கூட உனக்கு வாசிக்க தெரில, நீ ஃபிட்டாவேன்னு எனக்கு நம்பிக்கை இல்லைடா, நீ சரி வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்த பலிபீடத்தில் இன்னைக்கு நிற்கும் போது சார் நான் நினைக்கிறேன், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், ஆண்டவர் எவ்வளவு நல்ல